வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தைச் சேர்ந்தவர் செல்வம். இவருக்கு நத்தம் பகுதியில் உள்ள ஆவுச்சிப்பட்டி பூலாமலை அருகே தோட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தோட்டத்தில் பட்டாசு ஆலை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலையில் தற்போது முகூர்த்த காலம் மற்றும் தீபாவளியை ஒட்டி சிவகாசியை சேர்ந்த சிலர் தொடர்ந்து 24 மணி நேரம் பகல் இரவு என்று இந்த ஆலையில் வெடிகள் தயாரித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து வெடிகள் தயாரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணிக்கு மேல் மிகப்பெரிய சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அருகில் கிராமத்தினர் உடனடியாக காவல்துறைக்கும் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்று அதிகாலை பார்த்த பொழுது மிகப்பெரிய அளவில் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் புகை மூட்டங்கள் அனைத்தும் சரியான பிறகு உள்ளே சென்று பார்த்த பொழுது இருவரின் உடல் துண்டு துண்டாக கிடந்துள்ளது. அவர்கள் சிவகாசியை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே செல்வம் அவர்களுக்கு உரிமையாளருக்கும் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சென்று அங்கிருந்த உடல்களை மீட்டு திண்டுக்கல் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவர்கள் யார், இவர்கள் சிவகாசி பகுதியைச் சேர்ந்தவர்களா இல்ல அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்களா, அதேபோல் வேறு யாரும் இந்த விபத்தில் காயமுற்றுள்ளனர், அதேபோல் இந்த ஆலைக்கு உரிய அனுமதி பெற்றுள்ளனர் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் சம்பவம் தெரிந்து செல்வம் மற்றும் அவரது மகன் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நத்தம் பகுதியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விசாரணையும் அதேபோல் தேடுதல் வேட்டையும் நடத்தி வருகின்றனர். உரிமையாளர் செல்வம் கிடைத்த பிறகுதான் உயிரிழந்தவர்களின் பெயர் மற்றும் முகவரி தெரியும். அதேபோல் இந்த ஆலைக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதும் தெரிய வரும் என கூறப்படுகிறது. பவித்ரா.